வணக்கம்ப்பா. இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம்னா, இட்லிக்கு ரொம்ப குயிக்கான சிம்பிளாக செய்கிற மாதிரி ஒரு சாம்பார் தான் ரெடி பண்ண போகிறோம். நம்ம இந்த மாதிரி பாருங்கள், ஒரு 1/2 லிட்டர் குக்கர் இருக்குது. இதுலேயே ஒரு 5 நிமிஷத்துலேயே நம்ம ரெடி பண்ணிடலாம் இந்த சாம்பார். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இப்போ தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ எண்ணெய் வேணுமோ நீங்கள் அவ்வளோ ஊற்றிக்கலாம். சாம்பாருக்கு கொஞ்சம் எண்ணெய் மிதக்க இருந்தால் தான் நல்லாயிருக்கும். கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுக்கலாம். இந்த டைமில் ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா அரைச்சி வச்சுருக்கேன். இப்போ அது சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்குங்க. அடுப்பை நல்லா ஹை ஃப்ளேம்லேயே வச்சுக்கலாம். பாருங்கள், எண்ணெயில் நல்லா வெங்காயம் வச்சு பெரிய வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆகுது. இந்த டைமில் ஒரு 4லேருந்து 5 தக்காளி நல்லா அரைச்சி வச்சுருக்கேன். நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சிருக்கேன். இப்போ அதுக்கு ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணுறேன். அடுப்பை நல்லா ஹை ஃப்ளேம்லேயே வச்சுக்கலாம். ஏன்னா நம்ம இது குயிக்காக ஒரு 5 மினிட்ஸில் செய்ய போகிறோம். அதனால் அடுப்பு ஹை ஃப்ளேம்லேயே வச்சுக்கலாம். நம்ம இந்த மாதிரி நம்ம குக்கரில் வைக்கும்போது இது ரொம்ப அதிகமாக வேக வைக்கணும், தக்காளி பச்சை வாசனை போகிற வரைக்கும் வேகணும்னு சொல்லுவாங்க. ஆனால் நம்ம இந்த மாதிரி குக்கரில் வைக்கும்போது அந்த மாதிரியெல்லாம் எதுவுமே தேவையில்லை. நம்ம நல்லா அடுத்தடுத்து போட்டு கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டால் மட்டும் போதும். ஏன்னா நம்ம விசில் தானே விட போகிறோம். அதனால் ஒரு பிரச்சனை இல்லை. அது எப்படி இருந்தாலும் குக் ஆகிடும். அடுத்து நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கிறோம். எந்த கிரேவி செஞ்சாலும் வச்சுக்கோங்க, நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒன்று அதிகமாக போடுங்க. அப்போ தான் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், மனமும் நல்லாயிருக்கும். இந்த சாம்பாருக்கு நம்ம எந்த ஒரு காய் இதுவுமே போட தேவையில்லை. சிம்பிளாக நீட்டாக குயிக்காக செய்யணும்னா நம்ம இந்த மாதிரி ரெசிபி பயன்படுத்திக்கலாம். அவ்வளோதான். நம்ம இப்போ அடுத்து என்ன போகிறோன்னா, அரைச்சி வச்சுருக்க மசாலாவை, தேங்காய் மசாலாவை இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ அரைச்சி ஊற்றுறதுக்காக தேங்காய் ஒரு 1/2 மூடி கட் பண்ணி போட்டிருக்கேன். இப்போ இது கூட கொஞ்சம் மல்லித்தூள், கொஞ்சமாக மிளகாத்தூள், காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக சாம்பார் பொடி, அப்புறம் உங்களுக்கு எவ்வளோ கிரேவி வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட கொஞ்சமாக பச்சை சோம்பு இருக்குல்ல, அது கொஞ்சமாக போட்டுக்கோங்க. இப்போ இது 3ஐயும் நல்லா மிக்ஸ் பண்ணி அரைச்சி வச்சுக்கலாம். கொஞ்சம் நல்லா பாருங்கள், இந்த மாதிரி ஒரு கிரேவி பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கலாம். நல்லா இதுதான் கரெக்டாக இருக்கும் சாம்பாருக்கு. நம்ம அடுத்து கெட்டியாக அரைச்சி வச்சுருக்கோம்ல இந்த தேங்காய் மசாலா, இதை இப்போ போட்டுக்கலாம். இந்த டைமில் உங்களுக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ நீங்கள் அவ்வளோ தண்ணி ஊற்றிக்கலாம். ஆனால் இந்த சாம்பார் கொஞ்சம் கெட்டியாக கொஞ்சம் கொலன்னு இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இப்போ நான் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கிறேன். நம்ம மிக்சிலேயே இருக்குல்ல, அதையே நம்ம நல்லா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தண்ணி ஊற்றி கலக்கி நம்ம இப்போ ஊற்றிக்க போகிறோம். பாருங்கள், இந்த அளவு தண்ணி விட்டால் போதும். ஏன்னா நம்ம பிகினர்ஸ் அப்படின்னு குக்கிங்கில் நீங்கள் ரொம்ப பிகினர்ஸ் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி குக்கரில் வைக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா நம்ம பாத்திரத்தில் இல்லை கடாயெல்லாம் வச்சோம் அப்படின்னா அது சீக்கிரம் கொதிக்கும், சுண்டிரும், நமக்கு அந்த எப்போ வெந்துருச்சா இல்லையா அப்படிங்கிற ஒரு அளவு தெரியாது. இது மாதிரி நம்ம குக்கரில் வைக்கும்போது இதோட அளவு விசில் தான் விட போகிறோம். இதோட அளவு இதை விட ஒரு கொஞ்சம் தான் கம்மியாகுமே தவிர நம்ம வைக்கிற குழம்பு அதே அளவு அப்படியே இருக்கும். அதுக்காக தான் மேக்ஸிமம்
இந்த மாதிரி குக்கரில் சாம்பார் வச்சுக்கோங்க. அப்போ தான் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும், குயிக்காகவும் வேலையாகும் நமக்கு. அடுத்து உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ உரப்பு வச்சுக்கோங்க. இந்த டைமில் உப்பு காரம் இதெல்லாம் பார்த்துக்கலாம் நீங்கள். அவ்வளோதப்பா. கடைசியாக ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம மூடி போட்டு விசில் விட்டுக்கலாம். இந்த சாம்பாருக்கு ஒரு ரெண்டுலேருந்து ஒரு 3 விசில் விடலாம். கரெக்டாக இருக்கும் இந்த அளவுக்கு. இப்போ மூடி போட்டுக்கலாம். நம்ம இதுக்கு ஆவி வரணும் அப்படிங்கிற எந்த ஒரு அவசியமே கிடையாது. நம்ம டைரெக்டாக வந்துட்டு விசில் போட்டுக்கலாம். டன். அடுத்து நம்ம சட்னி ரெடி பண்ணிக்கலாம். இது விசில் வரத்துக்குள்ளே வாங்கப்பா. அடுத்து சட்னி செய்ய ரெடி பண்ணிக்கலாம். நான் கொஞ்சமாக தேங்காய் சேர்த்துக்கிறேன். அப்புறம் தேங்காய்க்கு ஏற்ற மாதிரி பொட்டுக்கடலை, அப்புறம் ஒரே ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சமாக ஒரு 2 கொத்து கருவேப்பிலை, அப்புறம் கொஞ்சமாக சால்ட்டு. உங்களுக்கு எவ்வளோ உரப்பு வேணுமோ நீங்கள் அவ்வளோ உரப்புக்கு ஏற்ற மாதிரி சால்ட்டு சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். பாருங்கள், நம்ம இதுக்கு மேலே எந்த ஒரு பொருளுமே இந்த சட்னிக்கு ஆட் பண்ண போகிறது கிடையாது. நம்ம நல்லா கொஞ்சம் நல்லா குறைன்னு அரைச்சி எடுத்து தாளித்து வச்சுப்போம். சட்னி ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம். நான் கொஞ்சம் பாருங்கள், நல்லா இளம் தேங்காய் மாதிரி எடுத்துருக்கேன். அதனால் சட்னி ரொம்ப அப்படியே பேஸ்ட்டு கணக்காக வந்திருக்கு. பார்த்தீங்களா? இது மாதிரி சட்னி இருக்கும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஒரே ஒரு பச்சை மிளகாய் தான் சேர்த்துருக்கேன். பாத்திரத்துக்கு ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். இந்த அளவு கெட்டி இருந்தால் போதும் உங்களுக்கு. இல்லை உங்களுக்கு வந்துட்டு 3 பேர் இல்லை 4 பேர் 5 பேர் அப்படின்னா நீங்கள் இன்னும் கூட கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ நான் லைட்டாக தண்ணி சேர்த்துக்கிறேன். அந்த மிக்சியில் இருக்க சட்னிலாம் எடுக்கிறதுக்காக ஒரு மிக்ஸ் பண்ணிக்கிறோம். நம்ம சட்னிலேயே தண்ணி அதிகமாக ஊற்றி அரைச்சிட்டோம்னா நம்ம இது மாதிரி தண்ணி எக்ஸ்ட்ரா ஊற்றும் போது இன்னும் சட்னி ரொம்ப தண்ணியாட்டம் ஆயிரும். அரைக்கும் போதே கொஞ்சம் லைட்டாக தண்ணி ஊற்றி அரைச்சிக்கோங்க. அவ்வளோதான். பாருங்கள், இந்த அளவு கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம அடுத்து தாளிப்புக்கு ரெடி பண்ணிக்கலாம். சட்னிக்கு இதுக்கு மேலே நீங்கள் தாளிப்பு சேர்க்குறதா இருந்தாலும் சேர்த்துக்கலாம். நான் இப்போ வந்துட்டு தாளிப்பு சேர்க்காமையே சட்னி வந்துட்டு அப்படியே சர்வ் பண்ண போகிறேன். அவ்வளோதாப்பா. அடுத்து இட்லிக்கு தண்ணி ரெடியாக இருக்குது. தண்ணி கொஞ்சம் கொதிச்சது நம்ம இட்லி ஊற்ற ஆரம்பிச்சிடலாம். இங்கே பாருங்கள், நல்லா ஆவி வெளியே வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த டைமில் நம்ம இட்லி ஊற்றிக்கலாம். மாவு இந்த அளவுக்கு பாருங்கள், இந்த அளவுக்கு கரெக்டாக இருக்கணும். அப்போ தான் இட்லி நல்லா பொதுன்னு வரும். ரொம்ப வலிய ஊற்றணும்னு கிடையாது. இந்த மாதிரி அந்த குழி முழுகிற அளவுக்கு இருந்தால் போதும். அவ்வளோதாப்பா. ஒரு 5 to 8 மினிட்ஸில் இட்லி ரெடி ஆயிரும்.